அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் ஏற்படவுள்ள பெரும் குழப்ப நிலை, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. மருந்து இறக்குமதி தொடர்பில் ஜனாதிபதியின் விசேட உத்தரவு. ஜனாதிபதி தேர்தல் கடமைகளுக்காக குவிக்கப்பட்டுள்ள 54,000 காவல்துறையினர். வரி செலுத்துவோர் தொடர்பில் வெளியான புதிய தகவல். நாட்டில் அதிகரிக்கும் நோய் ஆபத்தை குறைக்க எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம். கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் பேருந்து விபத்து, 7 பேர் வைத்தியசாலையில் அனுமதி. யாழ்ப்பாணம் சென்னை இடையே விமான சேவை, வெளியான அறிவிப்பு. காலியில் இடம்பெற்ற கோர விபத்தில் இளம் பெண்ணொருவர் உயிரிழப்பு. இலங்கையில் கலப்பு முறையில் எரிசக்தி வேலை திட்டம். தொடர்வன விரிவான செய்திகள். எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குகள் எண்ணும் போது குழப்ப நிலைமை ஏற்படலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. தொலைக்காட்சி நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயந்த சமரவீர இதனை தெரிவித்துள்ளார். தொலைக்காட்சியொன்றில் ஒளிபரப்பான அரசியல் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் எந்தவொரு வேட்பாளரும் 50% அதிகமான வாக்குகளை பெற முடியாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே 2வது விருப்ப தேர்வை எண்ண வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் 2வது விருப்ப தேர்வை எண்ணி தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெறாவிட்டால் பெரும் குழப்ப சூழ்நிலை ஏற்படலாம் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையின் புவிசார் அரசியல் முக்கியத்துவம் காரணமாக உலக ஒழுங்கை பேணுவதற்கும் சமகால ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை அதிகாரத்தில் வைத்திருக்க வெளிநாட்டு சக்திகள் செயற்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தேசிய ஊடகங்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையில் பதிவு செய்யப்படாத மருந்து வகைகள் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்வதற்கு சுகாதார அமைச்சர் எடுத்துள்ள தீர்மானத்தை இடைநிறுத்துமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பணிப்புரை விடுத்துள்ளார். சுகாதார அமைச்சர் வைத்தியர் ரமேஷ் பத்திரனவிற்கு இந்த பணிப்புரையை ஜனாதிபதி விடுத்துள்ளார். ஜனாதிபதியின் கொள்கை பிரகடன வெளியீட்டு நிகழ்வின் பின்னர் நடைபெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தின் போதே இந்த விடயம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன ஜனாதிபதியிடம் தெரிவித்துள்ளார். மருந்து பொருள் இறக்குமதி செய்வதற்கு தேசிய ஊடகங்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையில் பதிவு செய்யப்பட்ட விநியோகஸ்தர்கள் இருக்கும் நிலையில் பதிவு செய்யப்படாத இந்திய நிறுவனம் ஒன்றில் மருந்து இறக்குமதி செய்வதற்கு அனுமதி அளிக்கக்கூடாது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இவ்வாறு பதிவு செய்யப்படாத நிறுவனத்திடம் இறக்குமதி செய்வது உள்நாட்டு விநியோகஸ்தர்களை அதிருப்தி அடைய செய்யும் எனவும் ராஜித சேனாரத்ன சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் ஜனாதிபதி ரமேஷ் பத்திரனவிற்கு அறிவித்து மருந்து பொருள் இறக்குமதியை இடைநிறுத்தியுள்ளார். மேலும் இது தொடர்பில் சுகாதார அமைச்சரும் தனது இணக்கத்தை வெளியிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதி தேர்தல் கடமைகளுக்காக 54,000 போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஈடுபடுத்தப்படவுள்ளதாக சமூக போலீஸ் சுற்றுலா முதலீடுகள் மற்றும் தேர்தல்களுக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் சங்க கரவிட்ட தெரிவித்துள்ளார். பொது பாதுகாப்பு அமைச்சர் நேற்று 29ஆம் தேதி நடைபெற்ற விசேட செய்தியாளர் மாநாட்டிலேயே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். 13,000க்கும் அதிகமான வாக்களிப்பு நிலையங்கள் மற்றும் 45க்கும் அதிகமான வாக்கு எண்ணும் நிலையங்கள் மற்றும் 3,200 நடமாடும் வாகனங்கள் தேர்தல் காலத்தில் செயற்படுத்துவதற்கும் போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஈடுபடுத்தப்படுவார்கள். சட்டவிரோத சுவரொட்டிகள், கட்டவுட்கள் மற்றும் பதாகைகளை அகற்றுவதற்காக 1,500 பணியாளர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளதாகவும் சட்டவிரோத கட்டவுட்கள் அகற்றப்பட்டு வருவதாகவும் சங்க கரவிட்ட மேலும் தெரிவித்துள்ளார். இவ்வருடம் ஜனவரி மற்றும் ஜூன் மாதங்களுக்கு இடையில் வரி செலுத்துவோரின் எண்ணிக்கை 3,16,264 ஆக அதிகரித்துள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பர் 31 வரை மொத்த வரி செலுத்துவோர் எண்ணிக்கை 9,97,858 ஆக இருந்தது. 2024ஆம் ஆண்டு ஜூலை 31 அன்று இந்த எண்ணிக்கை
13,14,122 அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பர் 31 வரை வரி செலுத்துவோர் எண்ணிக்கை 8,79,778 ஆகவும் மற்ற வரி செலுத்துவோர் எண்ணிக்கை 1,18,080 ஆகவும் பதிவாகியது. இந்த ஆண்டு ஜூலை 31 வரை வரி செலுத்துவோர் எண்ணிக்கை 11,82,210 ஆகவும் மற்ற வரி செலுத்துவோர் எண்ணிக்கை 1,31,910 ஆகவும் அதிகரித்துள்ளது. இதற்கிடையில் ஏற்கனவே டின் எண்ணெய் பெற்ற மொத்த நபர்களின் எண்ணிக்கை 45,77,333 ஆகவும் பதிவாகியுள்ளது. இலங்கையில் தற்போது சுவாசம் தொடர்பான நோய்கள் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சின் செயலாளர் வைத்தியர் பாலித மகிபால இதனை அறிவித்துள்ளார். தேசிய சுகாதார மற்றும் பராமரிப்பு ஆராய்ச்சி நிறுவனத்தில் அண்மையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் குறிப்பிடுகையில், நகரமயமாக்கல், வளி மாசுபாடு, காலநிலை மாற்றம் போன்ற காரணிகளால் சுவாச ஆரோக்கியம் பெரிதும் பாதிக்கப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனைத் தொடர்ந்து இலங்கையில் சுவாச நோய்களின் ஆபத்தை குறைக்கும் நோக்கில் பல்வேறு திட்டங்களை ஆரம்பிப்பதற்கு தீர்மானித்துள்ளதாகவும் மேலும் தெரிவித்துள்ளார். அம்பத்தோட்டையில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் பயணிகள் பேருந்தொன்று விபத்துக்குள்ளானதில் 7 பேர் காயமடைந்துள்ளனர். தங்காலை அணைக்கட்டு பகுதியில் இன்று அதிகாலை 3:30 மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தங்காலை தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர். தங்காலை அணைக்கட்டு பாலத்தில் பேருந்து மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளதாகவும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதேவேளை விபத்தில் காயமடைந்தவர்கள் தங்காலை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் கைகால்களில் காயம் ஏற்பட்டுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை தங்காலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை யாழ்ப்பாணம் இடையே புதிய விமான சேவையை ஆரம்பிக்க உள்ளதாக இண்டிகோ ஏர்லைன்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. இந்த விமான சேவை செப்டம்பர் 1 முதல் ஆரம்பமாக உள்ளதாக அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். சென்னையில் இருந்து நாள்தோறும் யாழ்ப்பாணத்துக்கு விமான சேவை வழங்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தற்போது இந்தியாவின் ஏர்லைன்ஸ் ஏர் விமானம் யாழ்ப்பாணத்திற்கு தினசரி விமானத்தை இயக்குகிறது. இதேவேளை யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை சர்வதேச தரத்திற்கு விரிவுபடுத்துவதற்கான திட்டங்கள் முன்னெடுக்கப்படவுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் இந்தியாவின் நாகப்பட்டினத்துக்கும் யாழ் காங்கேசன்துறைக்கும் இடையிலான பயணிகள் படகு சேவை சமீபத்தில் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. காலையில் இடம்பெற்ற கோர விபத்தில் இளம் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ள நிலையில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். ஜகலமுள்ள காரைக்குட பிரதேசத்தில் நேற்று இந்த விபத்து இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மோட்டார் சைக்கிள் மீது இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. மோட்டார் சைக்கிளில் பயணித்த தந்தை மற்றும் மகள் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். எனினும் சிகிச்சை பலனின்றி மகள் உயிரிழந்துள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையின் நெடுத்தீவு, நைனா தீவு மற்றும் அனலை தீவு பகுதிகளில் ஹைபிரிட் எனப்படும் கலப்பு முறையில் முன்னெடுக்கப்படவுள்ள எரிசக்தி வேலை திட்டத்துக்கான முதலாவது கொடுப்பனவு இந்தியாவால் வழங்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவினால் எரிசக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சின் செயலாளர் சுலக்ஷன ஜெயவர்தன மற்றும் இலங்கை நிலைப்பேறான வலுசக்தி அதிகார சபையின் தலைவர் ரஞ்சித் சேபாலாவிடம் குறித்த கொடுப்பனவு கையளிக்கப்பட்டதாகவும் இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் தெரிவித்துள்ளது. இலங்கையின் வடக்கு பகுதியிலுள்ள குறித்த 3 தீவுகளில் மின்சக்தி தேவையை நிவர்த்தி செய்யும் நோக்கில் 2022 ஆண்டு மார்ச் மாதம் இந்தியாவும் இலங்கையும் உடன்படிக்கை ஒன்றில் கைச்சாத்திட்டன. இதனை அடுத்து குறித்த திட்டத்தை முன்னெடுப்பதற்காக இலங்கை நிலைப்பேறான வலுசக்தி அதிகார சபையினால் தனியார் நிறுவனத்துடன் கடந்த மார்ச் மாதம் 1 புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டது. அதற்கமைய நெடுந்தீவு, நைனா தீவு மற்றும் அனலை தீவு பகுதிகளில் முதற்கட்ட பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. குறித்த திட்டத்தை அடுத்த வருடம் மார்ச் மாதத்தின் ஆரம்பத்தில் நிறைவுறுத்த எதிர்பார்க்கப்படுகின்றது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன.
தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.